செக் பண்ணி கொடுங்க. அதான் தப்பு. செக் பண்ணி கொடுங்க சொல்றேன். வெளியில சாப்பாடுங்க பாருங்க இன்னைக்கு சாப்பாடு. மகர் போக முடியுமா? இங்க திருநெல்வேலி போக முடியுமா? எங்கேயுமே போகாத அளவுக்கு நாங்க உட்காருங்க தண்ணி தத்தளிச்சின்னு சொல்றேன். எனக்கு பசி மழக்கமா இருக்குது, அவ்வளவுதான். வாயை சோத்தரத்தை வச்சுன்னா நாரா வருது, பஞ்சா வருது. சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எது வேணாம். நாங்கள் சத்தாலம் போகிறாலும் எங்களுக்கு எது வேணாம்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். பெண்ணையாற்றின் வெள்ளம் ஊருக்குள் பாய்ந்ததால் பெரும் பாதிப்புக்குள்ளான அரகண்டநல்லூர் மக்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வீடு வீடாக சாப்பிட உணவு வழங்கப்பட்டது. பசியில் இருந்த பெண் ஒருவர் அதனை சாப்பிட திறந்து பார்த்தபோது அது பூஞ்சை பிடித்து ஊசி போயிருந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது செக் பண்ணி கொடுங்க. அதான் தப்பு. செக் பண்ணி கொடுங்க சொல்றேன். செக் பண்ணி கொடுங்க சொல்றேன். இதுல வேஸ்டா கெட்டு போய்தான். அங்க ஒரு பாக்ஸ் கெட்டு போயிடுச்சு. அங்க இருந்து எடுத்து வந்தாங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ் ஒண்ணு நடக்குமா? வெளியில சாப்பாடு பார்த்தேன். வெளியில சாப்பாடுங்க பாருங்க இன்னைக்கு சாப்பாடு. நீங்களே பாத்தீங்கல்ல பாருங்க. அந்த பொட்டலம்தான் சரியில்லை என்று அவர்கள் கொடுத்த அனைத்து சாப்பாட்டு பொட்டலங்களையும் திறந்து பார்த்தபோது அவற்றில் இருந்த சாதம் கெட்டுப்போன வாடை வீசுவதாக கூறி சாலையிலேயே திறந்து வைத்தனர். யாரு குடுத்தது சாப்பாடு? யாரு குடுத்தது? துணை தலைவருக்கு சாப்பாடு வீணா போயிருக்கு தெரியாதா? அது கூட போகிற உயிர் பசியிலேயே போட்டும், கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு விட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைய நாங்கள் தயாரில்லை என்று ஆதங்கப்பட்டனர். சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எது வேணாம். நாங்கள் சத்தாலம் போகிறாலும் எங்களுக்கு எது வேணாம்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு பாருங்க, இந்த சாப்பாடு எனக்கு பசிக்கு தாங்க, சுகர் பேஷண்ட். சாப்பாடு எடுக்கணும்னு பார்த்தா இது நம்மளுக்கு முன்ன பண்ண சோறாக வந்துருக்குது. சொல்றேன், எனக்கு பசி மழக்கமா இருக்குது, அவ்வளவுதான். வாயை சோத்தரத்தை வச்சுன்னா நாரா வருது, பஞ்சா வருது. எனக்கு கட்ட பஞ்சு கொடுத்து அனுப்பிக்கிறாங்க பழக்கு. மகர் போக முடியுமா? இல்ல ஜிஹெச் போகணுமா? இங்க திருநெல்வேலி போக முடியுமா? எங்கேயுமே போகாத அளவுக்கு நாங்க உட்காருங்க தண்ணி தத்தளிச்சின்னு உணவு வழங்க வந்த பேரூராட்சி ஊழியர்கள் சாப்பாட்டு பொட்டலங்களை திறந்து பார்த்து உணவு கெட்டுப்போனதை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். இதையடுத்து பேரூராட்சி அலுவலகத்தில் மக்களுக்கு விநியோகிக்க அட்டை பெட்டிகளில் வைத்திருந்த ஆயிரக்கணக்கான உணவு பாக்கெட்டுகள் குப்பை லாரியில் ஏற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த உணவை அனுப்பி வைத்த திருவெண்ணைநல்லூர் பிடிஓ பாலுவிடம் விசாரித்த போது தனக்கு திருச்சியிலிருந்து புதன்கிழமை மாலை 5 மணிக்கு தயாராகி வந்த 1500 உணவு பொட்டலங்களை இரவு 8 மணிக்கு மக்களுக்கு சாப்பிட கொடுக்குமாறு அனுப்பி வைத்ததாகவும், ஆனால் அரகண்டநல்லூர் பேரூராட்சி ஊழியர்கள் வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் மக்களிடம் சாப்பிட கொடுத்ததால் அவை கெட்டு போயிருக்கும் என்றார். இப்ப அரகண்டநல்லூர் பேரூராட்சிக்கு உங்க மூலியமா அனுப்பி வச்சிருக்கீங்களா அந்த உணவுப் பொருட்கள்? ஆமா சார். அந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்குதுங்க சார். சரி, அரகண்டநல்லூர் பேரூராட்சியில கேட்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி சார் தான் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்றாங்க. இது நைட்டு கொடுத்து சொல்றீங்களா? இன்னைக்கு காலையில கொடுத்துருக்காங்க சார். இப்ப மதியான சாப்பாடு கொடுத்துருக்காங்க. மத்தியான சாப்பாடா? ஆமா, மத்தியான சாப்பாடு இன்னும் கொடுத்து அனுப்பலையா சார்? இனிமே தான் சார் எடுத்து போறாங்க. அப்ப நீங்க நேத்து கொடுத்து அனுப்பிச்சது அவங்க இன்னைக்கு கொடுக்குறாங்களா? இல்ல நேத்தி கொடுத்தது நான் நைட்டு கொடுத்தேன். நேத்தி நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் அரகண்டநல்லூருக்கு 1500 கொடுத்தோம். அதான் சார், நேத்து நைட்டு நீங்க கொடுத்து அனுப்புனது அவங்க இப்ப கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படிதானே சொல்றீங்க? நாங்க இப்ப மதியத்துக்கு இப்ப 1500 அவங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம். இப்ப வருது. வெள்ளத்தால் ஏற்கனவே உடைமைகளை இழந்து தவித்து வரும் மக்களுக்கு சாப்பிடுவதற்கு தரமான உணவை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. வெளியில சாப்பாடுங்க பாருங்க இன்னைக்கு சாப்பாடு.